உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறது யாரு தெரியுமா? யார் வரப்போறா? ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கியா நீயே? அவர் சாதாரண ஆள் இல்ல தெரியுமா? சித்தருக்கெல்லாம் பெரிய சித்தரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவரு அப்படி சீக்கிரம் யார் வீட்டுக்கும் வரமாட்டாராம். ஆனா அவர் வந்துட்டு போனாருன்னு வையே, அந்த வீட்டுல சாக கிடக்குறவங்க கூட எந்திரிச்சு சாமி ஆடுவானா. அம்புடு சத்தியாந்தா அவருக்கு. அப்படிப்பட்ட மகானு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா பாருங்க, நாளைக்கு அவரு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே நம்மள புடிச்ச அம்புட்டு கெடுதலும் காணாம போயிடும். அது மட்டும் இல்லத்தா, அவர் கையில திருநூறு வாங்கி பூசணும்னா 18 சித்தர் கையிலையும் திருநூறு வாங்கின சத்தியம் இல்ல. இப்ப கூட பார்த்தல, எம்புட்டு நேரமானா கால்வழியில உட்கார்ந்து இருந்தேன். அவர் பேரை கேட்ட உடனே கால்வழி எல்லாம் காணாம போயிருச்சுல்ல. சாமி, ஆதியப்பாவும் எங்க அம்மாவும் பிரியக்கூடாது. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நான் நடந்தே உன்கிட்ட வரேன். எங்க அப்பா அம்மா பிரியக்கூடாது சாமி. எங்க ஆதியப்பா பாவம் சாமி. அவர் எங்க அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவங்கள பிரிச்சிடாத சாமி. என்கிட்ட இருந்து வாசு அப்பாவை ஏற்கனவே பிரிச்சுட்டேன். ஆதி அப்பாவையாவது எங்க கூட இருக்க விடு சாமி. ஏற்கனவே எங்க வாசு அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆதி அப்பா மட்டுமாவது எங்க கூடவே இருக்கணும் சாமி. நான் நடந்தே உன் கோவிலுக்கு வரேன். தமிழ், அப்பாவுக்காக கோயிலுக்கு போனீங்களா? ஆமாப்பா, உங்களுக்காக அந்த கோயிலுக்கு நடந்தே போயிட்டு வந்தேன். என்ன தூக்கத்துல கூட அவளை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்களா? ஆதி, என்னாச்சு? I love you பாரதி. என்னாச்சு? ஐயாக்கு ஓவர் ஃபீலிங் போல. எனக்காக நீங்களும் தமிழும் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாரதி. அவளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டாளா? சரியான ஓட்டவா இவன். அவளா சொல்லல, தூக்கத்துல வளரிட்டு இருந்தா. ஆதி, சாரி ஆதி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஆனா ஆதி, சாமி நீங்க சொல்லுங்க சாமி, இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கூவாத சேவல் 2, இலம் ஆடு 20 கிலோக்கு கீழே இருக்கிற மாதிரி 1, 8 மூலம் பட்டு வேட்டி 1, ஜரிக்க போட்ட சட்டை 1, 5 கிலோ ஆப்பிள், 6 கிலோ ஆரஞ்சு, 3 கிலோ மாதுளை, 3/4 கிலோ திராட்சை, ஒரே ஒரு தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம். அப்புறம் இந்த பத்தி சூடெல்லாம் வாங்கி ஒரு தட்டுல வச்சு எனக்கு கொடுத்துருங்க. சரி சாமி, அந்த அம்புட்டியும் நான் வாங்கி கொடுத்தா இந்த கண்டத்திலிருந்து நான் தப்பிச்சிருவேனா? தர்மலிங்கம், இது வெறும் காணிக்கை தான். உனக்கு பரிகாரம் இப்ப சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சாமி. கருவாட்டு ரத்தம் 1/2 படி, காஞ்ச அருகம்புல் சாறு அது ஒரு 1/4 உலக்கு, வேகாத செங்கல் 1, ஊறாத வெந்தயம் 1 கைப்பிடி. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சுக்க. தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி 40 நாளைக்கு நாக்கிலே படாம சாப்பிடு. அப்படி நீ பண்ண இந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்கலாம். சாமி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சு கூடாது.
கருவாட்டுக்கு ஏது சாமி ரத்தம்? சரி, புல்லு பச்சையா இருந்தா சாறு எடுக்கலாம். காஞ்சு போன புல்லுல இருந்து என்னத்த வரும்? முடியாதுல்ல? அதே மாதிரிதான் இந்த கண்டத்துல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சாமி, என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டீங்க? யோ யோ மாமா, அவன் சாமி யாரே கிடையாது, நீ வேற. டேய் டேய் சும்மாரா. ஆண்டாளே, உன் புருஷனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லிவிட்டேன். யோ, அவன் சத்தியமா சாமி யாரே கிடையாது. மாட்டு தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு ஆள் புடிச்சு கொடுக்கறவன். இவன் கன்னியாசாமியும் கிடையாது, புண்ணியாசாமியும் கிடையாது. டேய் எந்தர்ற, இந்த டோப்பா கழட்டு, தாடியை கழட்டு. நீ யாரும் காட்டு எல்லாருக்கும் கழட்டிடுறா. ஐயோ அண்ணே, நம்ம நடிப்பு ஓகேவாண்ணே? சூப்பரு. டேய் அந்த ஆள் அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுற. டேய் ஓடு. ஏங்க, பரிகாரத்துக்கு பேர்ல உங்களை நொண்டி அடிக்க சொல்றான். அப்பவே அவன் போலீஸ் சாமியார்னு உங்க புத்திக்கு தோண வேண்டாமா? நீ எல்லாம் எப்படி எத்தனை வருஷம் பிரசிடென்டா இருந்த? கொஞ்சம் கூட பகுத்தறிவே இல்லை உனக்கு, இல்லையா? உனது மதுரை 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 மீனாட்சி அம்மா உன்னை காப்பாத்துவா. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பயிர போய் சாமியார்னு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன வேற 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு சீனி தாய் வீட்ல போய் பசும்பால் வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாரு மாப்ள. யோ மாமோய், தேனி 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 உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி தேனி ஊருக்கு போலாம். நல்ல வேளை நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். என்னடி இழிப்பு! உடைச்சிருவா பாத்துக்க. எதுக்கு என்ன அடிச்சீங்க? என்ன நேசகரி? அவனை கை வச்சுக்கிறான் அவங்க மேல. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. என்ன உன்னாலதான்டா? அவனை விடுடா. எவனையோ சாமியார் மாதிரி நடிக்க வச்சு என்ன ஏமாத்துறது மட்டும் இல்லாம ஏமலையை கேட்கிறியா? ஏமலையை வைக்கிறியா? ஐயோ, என்னங்க? விடுங்க, விடுங்க. அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா சொன்னாங்க விடுங்க. ஐயோ, விடுங்க மாப்ள. நிறுத்துங்க. ஐயோ, மாப்ள விடுங்க. அப்பா, அப்பா. மாமா, ஐயோ, மாமா விடுங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. ஐயோ மாமா விடுங்க. விடுங்க. விடுங்க மாமா. அப்பா, அப்பா. அழகு. ஏய், நிறுத்து. அப்பா, அப்பா நீங்க ஓகே தானப்பா? அப்பா ஒன்னும் இல்லப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.